வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் அஸ்வினி அருள்ராம். நவாம்ச சக்கரத்தை பற்றி பெரிதாக ஒன்றும் பலன்களை சொல்லும் அளவிற்கு இல்லை அப்படின்றதுனால என்னவோ தெரியல. ஜோதிடர்கள் பல பேர் இந்த நவாம்சத்தை வைத்து பலாபலன்களை சொல்லுவதில்லை. ராசி சக்கரத்தை பார்க்கிறார்கள். கிரகங்கள் ஆட்சி பெறுகிறதா, உச்சம் பெறுகிறதா, நீசம் பெறுகிறதா, பகை பெறுகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்து என்ன சாரம் வாங்கியிருக்கிறது, நட்சத்திரநாதன் யார், என்ன தசா போயிட்டுருக்கு, இந்த பாவகம்லாம் உங்களுக்கு இயங்குது நல்லபடியாக அசுபபடியாக அப்படின்னு சொல்லி பலாபலன்களை சொல்லுவது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. நவாம்ச சக்கரத்தை பற்றி பார்ப்பதற்கு சரியாக அதில் கவனம் செலுத்துவதில்லை. இந்த நவாம்ச சக்கரத்தை பற்றி ஏன் சொல்லுகிறேன் என்றால், நவாம்ச சக்கரம்தான் பலாபலன்களை உங்களுக்கு துல்லியமாக எடுத்து சொல்வதற்கும் ஆணித்தரமாக அடித்து பேசுவதற்கும் இந்த நவாம்ச சக்கரத்தை பயன்படுத்தினீர்கள் என்றால் பலாபலன்கள் இன்னும் சிறப்பாக உங்களுக்கு வரும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த நவாம்ச சக்கரத்துல பலாபலன்களை எப்படி எடுக்கணும், எவ்வளவு துல்லியமாக பலன்கள் இருக்கிறது, இந்த நவாம்ச சக்கரத்தின் உதவிகள் என்ன அப்படின்றத பற்றிலாம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களிடமும் நமது சேனலை எடுத்து சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் அல்லாது ஆலய பணிகள், இறை தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. நவாம்ச சக்கரத்தை வைத்து பலாபலன்கள் மிக துல்லியமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்வதற்குண்டான காரணத்தையும் வழிமுறையும் பார்த்துடலாம். ராசி சக்கரத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, ராசி சக்கரத்துல பார்த்தீங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு அடைவாயிருக்கும். ஒரு ஜாதகர் வராருன்னா அவர் ஜாதகத்தை வாங்கி பார்க்கும் பொழுது ராசி சக்கரம் தான் பிரதானமாக பார்ப்பாங்க. அதுதான் விதிமுறை. யாரா இருந்தாலும், எப்படிப்பட்ட ஜோதிடராக இருந்தாலும் முதலில் ராசி சக்கரத்தை தான் பார்ப்பார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த ராசி சக்கரத்தில் என்ன லக்னம், லக்னாதிபதி எங்க இருக்காரு, ஏனைய கிரகங்கள் எங்க உட்கார்ந்துருக்கு, ஆட்சி பலத்துல இருக்கா, உச்ச பலத்துல இருக்கா, நீச்ச பலத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி முதலில் ராசி சக்கரத்தை தான் தேடுவார்கள். அப்படி பார்க்கும் பொழுது கிரகங்கள் எல்லாம் சிறப்பான ஆட்சி பலம், நட்பு வீடு, உச்ச கிரகம் அப்படின்னு சொல்லி லக்னத்துக்கு சுபர்கள் அசுபர்கள் எல்லாம் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கும்பொழுது இந்த ஜாதகம் சூப்பர், அருமையான பலனை தரும் அப்படின்னு சொல்லி ஜோதிடர் சொல்லுவார். ஆனால் இந்த ராசி சக்கரத்தில் ஜோதிடர் சொன்னது போல இந்த அமைப்பில் எல்லாம் கிரகங்கள் இருக்கிறது, அதனால் ஜாதகர் அருமையாக இருப்பார் அப்படின்ற அந்த பலன் சரிதானா, சரியாக அது நடக்குமா அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்றது, தீர்வை தரக்கூடியது, உறுதியாக சொல்லக்கூடியது, அறுதியிட்டு சொல்லக்கூடியது தான் இந்த நவாம்ச சக்கரம். ஒரு ஜாதகர் வருகிறார்னு வச்சுக்குவோம். அவருடைய ஜாதகத்தை தராரு. பார்த்தீங்கன்னா அவருக்கு துலாம் லக்னம்
அவருடைய லக்னாதிபதி பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் உட்காந்துருக்காரு. மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் அவர் அமர்ந்திருக்காரு. இப்போ லக்னாதிபதி எங்க உட்காந்துருக்காரு? 7, 8ல் உட்காந்துருக்காரு. இப்போ 7, 8ல் உட்காந்துருக்கும் போது ஆட்சி பலம்தான் அப்படின்னாலும் அது அஸ்தமஸ்தானம். அந்த அஷ்டமஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கவரு எப்படி உட்கார்ந்திருக்காரு? மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்துல உட்கார்ந்திருக்காரு. அப்ப மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னா நவாம்சத்துல அவர் எங்க வருவாரு? கன்னியில இடம் பெறுவாரு. கன்னி அவருக்கு என்ன ஸ்தானம்? நீசம் அடையக்கூடிய ஸ்தானம். கன்னி ராசி என்பது சுக்கிரன் நீசமடையக்கூடிய ஸ்தானம். மீனத்துல அவர் உச்சம் பெறுகிறார். கன்னியில் அவர் நீச்சம் பெறுகிறார். அப்போ நீச பலம் பெற்று அங்க நவாம்சத்துல உட்கார்ந்திருக்கார். இங்கு பார்த்தாலும் 8ஆம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்திருக்காரு. அப்போ லக்னாதிபதி 8ல் அமர்ந்தாலும் அவர் ஆட்சி பலத்தில் இருக்கிறார். அதனால் பெரிதளவிற்கு அவருக்கு கெடுதல் இருக்காது, நன்மையே தருவார் அப்படின்லாம் ஜோதிடர் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க நவாம்சம் தான் உண்மையை எடுத்து சொல்லும். அங்க மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் அப்படிங்கும்போது நவாம்சத்துல கன்னி ராசியில உட்கார்ந்து முழு பலத்தையும் இழந்திருப்பார் சுக்கிரன். இப்போ லக்னாதிபதி பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு பெறுவதில் சிக்கல். கஷ்டப்பட்டு வாழக்கூடிய ஜாதகராகத்தான் இருப்பார். சகல சௌபாக்கிய ஐஸ்வர்யமுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஜாதகத்தை எடுத்து நீங்க வாட்ச் பண்ணி கூட பார்க்கலாம். எவர் ஒருவருக்கு ராசியில் இருக்கக்கூடிய பலன் சரியாக நடக்கிறதோ அந்த பலன் நவாம்சம் சப்போர்ட் செய்தால் மட்டுமே அது சிறப்பாக நடக்கும். நவாம்சம் சப்போர்ட் பண்ணலன்னா ராசியில் இருக்கக்கூடிய பலன்கள் சரிவர நடக்காது. அந்த இடத்தில்தான் ஜாதகர் சிலர் தடுமாறுகிறார்கள். அப்போ ராசியில் இருக்கக்கூடிய பலாபலன்கள் சரியாக ஒரு ஜாதகருக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா ஜோதிடர் ஒவ்வொருத்தரும் நீங்கள் நவாம்சத்தை கட்டாயம் பார்த்தே ஆக வேண்டும். ஏன் நான் இது சொல்றேன் அப்படின்னா, ஜோதிடர்கள் தெரிந்து கொள்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நமது பதிவை முழுவதும் பார்த்தீர்கள் என்றாலே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம். அத்தனையும் நமது பதிவில் சொல்லியிருக்கிறேன். கிரகங்களுடைய தன்மைகள்ல இருந்து கிரகங்கள் எப்படி உருவாகிறது, ஜோதிடத்தினுடைய தன்மைகள் என்ன, ஜோதிடத்துடைய பலன்கள் என்ன, ஜோதிடத்தால் என்ன முடியும் என்ன முடியாது அப்படின்னு சொல்லி அத்துணையும் நமது பதிவில் இடம்பெற்றிருக்கிறது. புதிதாக பார்க்கக்கூடிய நபர்கள் நமது பதிவை அத்துணையும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, இந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகம்தான் ராசி சக்கரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை தீர்மானிக்கிறது. அந்த ராசி சக்கரத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் நடக்குமா நடக்காதா அப்படின்றத தீர்மானிக்கிறது இந்த நவாம்சம் சக்கரம் தான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிங்க. இன்னொரு உதாரண ஜாதகத்தை நான் சொல்லுகிறேன். இப்போ மகர லக்னம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா, மகர லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சொத்து, சுகம், வண்டி, வாகனம், நிலபுல யோகம் இதையெல்லாம் தரக்கூடியவர் செவ்வாய் பகவானாக வருகிறார். மகர லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய். அவரே 11ஆம் அதிபதியாகவும் வருவார். லாபஸ்தான அதிபதியும் அவர்தான். அவர் பாதக அதிபதியும் அவரே வருகிறார். சரலக்னம் மகர லக்னம் அப்படின்றதுனால 11ஆம் அதிபதி பாதக அதிபதியாக வருகிறார். சிலர் சொல்லுவார்கள், லக்னத்திலேயே செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய அமைப்பை பெற்றுவிட்டதால் பாதக ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மகரத்திற்கு பெரும்பாலும் பாதகத்தை தரமாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. செவ்வாய் திசையில நல்லா வச்சு செய்வார் அவருடைய ஆதிபத்திய ஸ்தானத்தை 4க்கும் 11க்கும்னா 4ஆம் பாவகத்தினுடைய வேலைப்பாடுகளை சரியா செய்வாரு.
11ஆம் பாவகமான பாதகஸ்தானத்தின் வேலையும் நல்லா செய்வார் அது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் எந்த அமைப்பில் செவ்வாய் இடம்பெறுகிறார் அப்படின்றத வச்சு அது எந்த அளவிற்கு அதிகமாக செய்யுமா குறைவாக செய்யுமா அப்படின்றத தீர்மானித்து ஜோதிடர்கள் சொல்லிடலாம். சரி, 4ஆம் பாவகத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கே நாளில் அவரு இடம்பெற்றிருக்கிறார். அதாவது மேசத்திலேயே இடம்பெற்றிருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. மேசத்தில் இடம்பெற்று அவரு அஸ்வினி 4ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கார் அப்படின்னு வச்சுங்க. அவரு மேஷத்தில் அமர்ந்து அஸ்வினி 4ஆம் பாதத்தில் உங்களுக்கு அமர்ந்து பலனை தருகிறார். அப்படிங்கும்போது எது மாதிரியான பலனை ஜோதிடர்கள் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார். ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய செவ்வாய் நிலபுலம் யோகத்தை சிறப்பாக செய்வார். ரியல் எஸ்டேட்டு அவருக்கு பெரிய ஒரு பலனை தரும். அது போன்ற பலன்களை எல்லாம் ஜோதிடர்கள் சொல்லுவார்கள். புதிதாக கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களும் அப்படித்தான் பலாபலன்கள் எடுப்பார்கள். ஆனால் நவாம்சத்தில் செவ்வாய் எங்கு இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடகத்தில் அமர்ந்திருப்பார். அஸ்வினி 4ஆம் பாதம் அப்படிங்கும்போது கடகத்தில் நவாம்சத்துல கடகத்தில் அமர்ந்திருப்பார். அந்த கடகம் நீச பலனை தரும். செவ்வாய் அங்கு நீசம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்போ நீசம் அடைந்த செவ்வாய் உங்களுக்கு எப்படி முழு பலனை தருவார்? முழு பலனை தரமாட்டார். அந்த ஜோதிடர் சொன்னார், நிலபுல யோகம்லாம் சிறப்பாக இருக்கும், ரியல் எஸ்டேட் பயங்கரமாக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருக்கிற நிலமே எனக்கு கேஸில் தான் இருக்குது, பிரச்சனைக்குள்ளார தான் இருக்குது. ஏன்னா ராகுவோட சாரத்தில் 4ஆம் அதிபதி உட்காந்துருக்காரு. நவாம்சில் அமர்ந்ததோ நீசத்தில். அப்போ எப்படி அவருக்கு ரியல் எஸ்டேட்டு கை கொடுக்கும், நிலபுல யோகம் எப்படி அவருக்கு இருக்கும் அப்படின்றத யூகிச்சு சொல்லணும். அப்போ தீர்மானம் செய்வது எது? நவாம்சம் தான் தீர்மானம் செய்யும். உங்களுக்கு இங்கு என்ன லக்னமாக இருக்கிறதோ அந்த லக்னம் உங்களுக்கு 35% தான் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி தரும். மீதம் 65% பலன் நவாம்ச லக்னம் நீங்க எதுவோ அந்த குணாதிசயங்கள் இயல்பு தன்மைகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், மகர லக்னம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டீங்கன்னா, இந்த மகர லக்னத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். இப்போ சனி பகவான்னா பொறுமை, நிதானம், நீதி, நேர்மைன்னு பேசக்கூடியவர். கொஞ்சம் ஸ்லோ நிலைப்பாடு உள்ளவர், அதான் நிதான போக்கு உடையவர், இப்படிலாம் சொல்லலாம். இந்த இயல்புகள்லாம் இந்த மகர லக்னத்துக்கு இருக்கும். இதே மேஷ லக்னமா அமைப்பை பெற்று நவாம்சத்துல ஒரு லக்னம் இருந்ததுன்னா அப்போ எப்படி இருக்கும்? இவரு இங்க மகர லக்னம், சனி பகவான் அதிபதி. அதனால் சனி பகவானுடைய ஆதிபத்தியத்துல அவருடைய குணாதிசயங்கள் பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவரே நவாம்ச லக்னமாக மேஷ லக்னம் அங்க விழுவுது அப்படிங்கும்போது, இப்போ மேஷ லக்னத்துக்கு உண்டான தன்மைகள் என்ன? அவரு செவ்வாய் துருதுருன்னு இருக்கக்கூடியவர், விளையாடக்கூடியவர், போட்டி மனப்பான்மை கொண்டவர், எங்கும் முதலிடம் வைக்கக்கூடியவர், எதிலும் முதன்மையாக இருக்க விரும்புவர், அதிகாரம் செய்யக்கூடியவர், இப்படியெல்லாம் இருக்கும். அப்படியே நேரெதிர், சனி பகவானுக்கு நேரெதிர், செவ்வாய்க்கு சனி நேரெதிர். இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ 65% நவாம்சத்தில் இருக்கக்கூடிய லக்னத்து பலனை சொல்லும் பொழுது சிறப்பாக இருக்கும். 35% பலன் ராசியினுடைய பலனை இணைத்து சொல்லும் பொழுது உங்களுக்கு 100% பலனும் துல்லியமாக கிடைத்துவிடும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம். எனவே நவாம்ச உதவி இல்லாமல் பலாபலன்களை நாம் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்து சொல்லும் பொழுது பாதி பலன்கள் தான் பொருந்தும், மீத
பலன்கள் பொருந்தாது. நவாம்சத்தையும் இணைத்து நீங்கள் பார்க்கும் பொழுது 100க்கு 100% பலன்கள் துல்லியமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம். உறவுகளே, நல்ல ஒரு தகவலை இன்று அறிந்திருப்பீர்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.